வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. இன்றைக்கி மத்தியானம் 3 மணிக்கு திருமலா திருப்பதி அக்காமடேஷன் ஓப்பன் ஆச்சுங்க. மார்ச் மாதத்துக்கானது. ஜனவரி மாதம் இதில் ஓப்பன் ஆகணும்னு எதிர்பார்த்தாங்க. வைகுண்ட ஏகாதசிக்கானது. நான் கூட அப்படி தான் எதிர்பார்த்தேன். ஆனால் இது வரல. எப்போ இது கொடுப்பாங்கன்னு தெரியல. இல்லை கொடுப்பாங்களா என்னன்னு தெரியல. இப்போ அந்த மாதிரி குழப்பம் வந்துருச்சு. எப்போ கொடுப்பாங்கங்கிற குழப்பம் தாண்டி கொடுப்பாங்களா இல்லையா அப்படிங்கிற குழப்பம் வந்துருச்சு. அதை பற்றி தகவல் எதுவும் வரலைங்க. அவங்க இல்லைங்கிறது இது வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணவே இல்லை. அதனால் கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு தான் தோணுது. இப்போ இல்லைன்னா கன்ஃபார்மாக என்ன சொல்லுவாங்கன்னா, திருமலையிலேருந்து அக்காமடேஷன் வைகுண்ட ஏகாதசி கிடையாது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி பண்ணாததுனால எப்போ வேணாலும் நம்ம இதை அனௌன்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. கொடுக்கும்பொழுது கண்டிப்பாக சேனலில் போடுறேங்க. கண்டிப்பாக நம்மளை எடுக்கலாம். கண்டிப்பாக அக்காமடேஷன் எடுக்க முடியும். ட்ரை பண்ணி எடுப்போம். இப்போ 3 மணிக்கு ஓப்பன் ஆன அக்காமடேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக தாங்க போயிருக்கு. நிறைய பேர் எடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. சில பேர் எடுக்க முடியலன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த ஆப்ஷன் என்னன்னு அடுத்த கேள்வி கேட்டிருக்காங்க. அதனால் இங்கே திருமலையில் எடுக்கலைன்னா பரவாயில்லைங்க. வாய்ப்பு இருந்தால் திருமலையில் எடுத்துக்கலாம். எடுக்க முடியலன்னா கீழே திருப்பதியில் எடுக்கலாம். நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அங்கே புக் பண்ணி எடுத்துக்கலாம். அதுவும் இல்லைன்னா திருமலையில் நேரடியாக போய் ரூம் எடுக்கலாங்க. விடிய காலையில் 5 மணிலேருந்து கவுண்டர் திறந்து டிக்கெட் கொடுக்குறாங்க. 7 மணிக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா கூட ஒரு 1 ஹவரில் ரூம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 1000 ரூம் கிடைக்குமான்னு சொல்ல முடியாதுங்க. 50 ரூபா 100 ரூம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுமாதிரி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வெளியில் தங்கிறதுக்கு சில இடங்கள்லாம் இருக்குது. மடங்கள், தனியார் மடங்கள் 2-3 இருக்குது. அதில் யூஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். நிறைய மடங்கள் இருக்குங்க. 20-30 மடங்களுக்கு மேலே நிறைய அங்கே இருக்குது. இருந்தாலும் எனக்கு தெரிந்த ஒரு 4-5 மடங்கள் அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. அதை பற்றி ஏற்கனவே சில வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன். தனியார் மடங்களை பற்றின தகவல்லாம் போட்டிருக்கேன். என்னோடய சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு திருமலா அக்காமடேஷன் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த தனியார் மடங்களை பற்றின தகவல் நிறையா வரும். இல்லைன்னா கமெண்ட்டில் கேளுங்க. உங்களுக்கு அதில் அதோட அந்த குறிப்பிட்ட வீடியோவோட லிங்க் வேணால் ஷேர் பண்ணி விட்றேன். அவங்க ஈஸியாக அவங்களால பார்க்க முடியும். வாய்ப்பு இருந்ததுன்னா அதை பாருங்கள். வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. இனிமேல் இது மார்ச் மாதத்துக்கு தான் அப்படிங்கும்பொழுது இந்த கமெண்ட்டில் உங்களுக்கு வேணும்னா கேளுங்க. அதை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு தரேன். எப்போ இதை புக் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலில் சொல்கிறேன். நிறைய பேருக்கு கிடைச்சிருக்குங்க. அதில் கிடைக்காமல் இல்லை. திருமலையை பொறுத்த வரைக்கும் அக்காமடேஷன் எப்போதுமே எடுக்கிறது டஃப்பாக தான் இருக்குது. எல்லாருக்குமே கிடைக்கலங்கிற மாதிரி தான் வழக்கமாக போயிட்டுருக்கு. இந்த மற்றவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் இருக்கிறதுனால எந்த மாதிரி இது ஃபாஸ்ட்டாக புக் ஆகுதா இல்லையாங்கிறது தெரிய மாட்டேங்குது. இப்போ தரிசன டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் ஓப்பன் ஆகுது. இப்போ நாங்களாம் எடுக்க முடியாது. எனக்கு தரிசன டிக்கெட் இருந்தால் தான் நான் அதில் போய் நம்ம ஓப்பன் பண்ணியே பார்க்க முடியும். அதுவும் நான் எந்த தரிசன டிக்கெட் எந்த டேட்டில் எடுத்துருக்கனோ அதை மட்டும் தான் எனக்கு ஓப்பன் ஆகாமல் தவிர மற்ற டேட் எனக்கு ஓப்பன் ஆகாது. ஏன்னா மார்ச் 2ஆம் தேதி நான் அங்கப்பிரச்சனை டிக்கெட் எடுத்திருக்கேன். ஆனால் எனக்கு கிடைக்கல. என்னென்னா அங்கப்பிரச்சனை ஒரு ஆளுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். ஒரு ஆளுக்கு அக்காமடேஷன் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கும்பொழுது அங்கப்பிரச்சனை நம்ம எடுத்துருக்க ஓப்பன் பண்ணி பார்க்கும்பொழுது ஓப்பனே ஆகலை. ஏன்னா ஒரு ஆளுக்கு அக்காமடேஷன் தேவஸ்தானத்தில் கிடையாது. மினிமம் 2 பேராவது இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அக்காமடேஷன் எடுக்க முடியுங்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குங்க. திருமலையில் அக்காமடேஷன் கிடைக்காதவங்க அதை பற்றி ரொம்ப யோசனை பண்ணாதீங்க. மற்றபடி நேரடியாக போய் ரூம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை பற்றின தகவல் நாளைக்கு காலையில் சொல்கிறேங்க. ஏற்கனவே சொன்னது தான் இது. புதுசாக அந்த நட ட்ரை பண்ணவங்களுக்கான தகவல் நாளைக்கு காலையில் தனியாக இதுக்காக ஒரு வீடியோவை போடுறேன். வைகுண்ட ஏகாதசிக்கான SST டோக்கன் கீழே கொடுக்குற டோக்கன் அறிவிப்பு மாறி வந்ததுனால நிறைய குழப்பங்கள் இருக்குது. முதல்ல அவங்க அறிவிச்சது 8ஆம் தேதினு அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா 9ஆம் தேதி காலையில் 5 மணிக்கு மாற்றிருக்காங்க. 10, 11, 12 இந்த 3 நாட்களுக்கான SST டோக்கன் 1,20,000 டிக்கெட் கொடுக்க போகிறாங்க. அது இப்போ 9ஆம் தேதி காலையில் 5 மணிக்கு இப்போ மாற்றிருக்காங்க. இது நேற்று அறிவிப்புங்க. பழைய அறிவிப்பு 8ஆம் தேதினு சொல்லியிருந்தாங்க. இப்போ உள்ள அறிவிப்பு 9ஆம் தேதி காலையில் 5 மணிக்கு கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. 1,20,000 டிக்கெட்டு அந்த 3 நாட்களுக்கு மட்டும் முதல்ல கொடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் 13ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் கீழே திருப்பதியில் உள்ள 3 இடங்கள் விஷ்ணு நிவாசம், சீனிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸ் இந்த 3 இடத்துல மட்டுமே கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு உள்ள அறிவிப்பு பார்த்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசிக்கான புக்கிங் 9ஆம் தேதி காலையில் 5 மணிக்கே கீழே திருப்பதியில் ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் இந்த மாதிரி திருமலா திருப்பதி அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.